தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. குஜராத்தின் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் IS பயங்கரவாதிகள் 4 பேர் நேற்று சிக்கினர். அவர்கள் முகமது நுஸ்ரத், முகமது பரிஸ், முகமது நஃப்ரான், முகமது ரஸ்தீன் என்பது தெரிந்தது. இலங்கையில் இருந்து புறப்பட்ட பயங்கரவாதிகள் சென்னை வந்தனர். இங்கிருந்துதான் அகமதாபாத் சென்றனர். 4 பேரும் தமிழ் மட்டுமே பேசினர். மொழிபெயர்ப்பாளர்கள் உதவியுடன் இவர்களிடம் விசாரணை நடந்தது. பகீர் வாக்குமூலம் அளித்தனர். முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவோரை அழிப்பதற்கு பல நாச வேலைகளுடன் அவர்கள் வந்தது தெரிய வந்தது. ஆயுதங்களையும் முக்கிய ஆவணங்களையும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையினர் கைப்பற்றினர். 4 பேரிடமும் விசாரணை தொடர்கிறது. சமீப காலமாக இலங்கையிலிருந்து இந்தியாவை பயங்கரவாதிகள் குறிவைப்பது அதிகரித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து உளவுத்துறை முக்கிய தகவல்களை வெளியிட்டது. அதன் விவரம்: இலங்கையில் 20 பயங்கரவாத இயக்கங்கள் இருந்தன. பெரும்பாலானவை ஒரு மதத்தை சார்ந்தவை. உலக அளவில் இயங்கும் பிற பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருந்தன. பல நாடுகளின் பயங்கரவாத இயக்க தலைவர்களிடமிருந்து வரும் உத்தரவுகளை நிறைவேற்றி வந்தன. கொழும்பு சர்ச்சில் 2019 ஏப்ரல் 21 நடந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியில் குண்டுகளை வெடிக்க வைத்தனர். 218 பேர் இறந்தனர். இதையடுத்து 20 அமைப்புகளுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்தது. அவற்றின் உறுப்பினர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று நாசவேலை செய்து வருகின்றனர். அப்படி இந்தியாவுக்குள் ஊடுருவிய பலரை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. ஆனாலும் சமீப காலமாக பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI அமைப்பு இலங்கையில் தலைமறைவாக செயல்படும் பயங்கரவாத குழுக்களை ஏவி விடுவது வாடிக்கையாக உள்ளது. குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிவதற்குள் பெரிய அசம்பாவிதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும். இன்னும் சில மாதங்களில் இலங்கையில் நடக்க உள்ள தேர்தலை ஒட்டி அங்கும் நாச வேலை செய்ய வேண்டும் என்ற தீவிரம் காட்டி வருகிறது. இப்படி நாச வேலைக்கு தயாரான அமைப்புகளில் ஒரு குழுதான் அகமதாபாத்தில் சிக்கியவர்கள். அவர்களிடம் பிடிப்பட்ட கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை. துப்பாக்கிகள் சீனாவின் நோரின்கோ 54 ரகத்தைச் சேர்ந்தவை. வெடிமருந்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வளவு விஷயங்கள் இலங்கையை மையமாக வைத்து நடந்து கொண்டிருக்க, கடந்த ஆண்டு ஜூலையில் அங்கு 5 இயக்கங்கள் மீதான தடையை இலங்கை அரசு விலக்கிக் கொண்டது. அதன் பின்பு இலங்கையில் பயங்கரவாத குழுவினர் இன்னும் துணிச்சலாக செயல்பட துவங்கியுள்ளனர் என்கிறது உளவுத்துறை வட்டாரம்.